இது தும்பாவின் மாயாஜால பாட்டி வீடு கதை. குட்டி யானை தும்பா இன்று மிகவும் கவலையாக இருந்தான். அவனது அம்மா அவனை பாட்டி கல்யாணியின் வீட்டில் விட்டு செல்லப் போகிறாள். அம்மா, அங்கே பாட்டி வீடு காட்டின் நடுவே தனியாக இருக்குமே, எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவன் சினுங்கினான். தனது சிறிய ஆரஞ்சு நிறச் சட்டையை சரி செய்து கொண்டு அவன் தயங்கி நின்றான். பாட்டி கல்யாணி சிரித்தபடியே வந்தாள். பயப்படாதே தும்பா, இது ஒரு சாதாரண பயணம் அல்ல, ஒரு சாகசம் என்றாள். பாட்டி அவனது தும்பிக்கையை தனது தும்பிக்கையினால் மென்மையாக பற்றிக் கொண்டாள். இருவரும் அடர்ந்த காட்டை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினர். தும்பாவின் கால்கள் மண்ணில் தாளமிடுவது போல துடிப்பாக நகர்ந்தன. அவர்கள் அடர்ந்த காட்டை அடைந்தபோது அங்கே ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் உச்சியில் பாட்டியின் வீடு இருந்தது. தும்பா ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்த்தான். அது நிலவொளியில் மின்னும் ஒரு மர வீடு. அதன் ஏணிகள் கொடிகளால் செய்யப்பட்டிருந்தன. சுற்றிலும் மின்மினி பூச்சிகள் அவர்கள் இருவரையும் வரவேற்க நடனமாடிக் கொண்டிருந்தன. பாட்டி கல்யாணி தும்பாவை வீட்டின் உள்ளே அழைத்துச் சென்றாள். அவள் ஒரு பெரிய நீல நிற தாமரை விளக்கை ஏந்தியிருந்தாள். வா தும்பா, இது ஒரு சாதாரண வீடு அல்ல, ஒரு மாயாஜால கோட்டை. இங்கே இரவு என்பது இருட்டு அல்ல, அது ஒரு வெளிச்சமான திருவிழா என்று அன்புடன் கூறினாள். வீட்டின் தரைப்பகுதி விசித்திரமாக இருந்தது. தும்பா குனிந்து பார்த்தபோது அங்கே மண்ணில் வரையப்பட்டிருந்த கோலங்கள் லேசாக மின்னிக் கொண்டிருந்தன. பாட்டி, இது என்ன என்று கேட்டான். இது ஒரு ரகசிய தேசத்தின் வரைபடம் தும்பா, நீ நடக்கும்போது இது உனக்கு சரியான வழியை காட்டும் என்றார் பாட்டி. பாட்டி கல்யாணி அவனை தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே இருந்த செடிகளில் பூக்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன. தும்பா உற்சாகத்தில் துள்ளிக்குதித்து ஓடினான். அவன் ஒரு பூவை தொட்டதும் அது மெல்ல ஒரு இனிமையான பாடலை பாடியது. தும்பாவும் பாட்டியும் அந்த இசையோடு சேர்ந்து காட்டில் நடனமாடினர். இரவு உணவு நேரம் வந்தது. பாட்டி கொடுத்த பழங்கள் சாதாரணமானவை அல்ல, அவை வானவில்லின் நிறங்களில் ஜொலித்தன. தும்பா ஒரு நீல நிற பழத்தை சாப்பிட்டான். அது தேனை விட இனிப்பாக இருந்தது. அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவனது பயம் அனைத்தும் பறந்துபோய் மனதில் ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. நிலவு உச்சியில் வந்ததும் பாட்டி கல்யாணி கதை சொல்லத் தொடங்கினாள். அவள் தனது தும்பிக்கையை உயர்த்தி காற்றில் அசைத்தபோது புகையைப் போல உருவங்கள் தோன்றின. பழங்காலத்தில் யானைகள் எப்படி வானத்தில் மேகங்கள் மீது நடந்து சென்றன என்பதை அவள் விளக்கினாள். அந்த புகை உருவங்கள் தும்பாவின் கண்களுக்கு முன்னால் நிஜமாகவே நகருவது போல தெரிந்தன. பாட்டியின் கதையை கேட்ட தும்பா மெதுவாக பாட்டியின் தும்பிக்கையை பிடித்து கொண்டான். பாட்டி, இந்த வீடு உலகத்திலேயே மிக அழகான இடம். எனக்கு இனி பயமே இல்லை, நான் இங்கே தங்கவே விரும்புகிறேன் என்றான். அவனது பயம் மறைந்து பாட்டியின் மீது மிகுந்த அன்பு பிறந்தது. அன்று இரவு தும்பா மென்மையான இலைகளால் ஆன படுக்கையில் படுத்துக்கொண்டான். பாட்டி அவனுக்கு அருகில் அமர்ந்து மெதுவாக தாலாட்டு பாடினாள். தும்பா ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலை பாட்டியுடன் சேர்ந்து காட்டில் இருக்கும் இன்னும் பல ரகசியங்களை கண்டு